வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டியான சத்தான சிறுதானிய வகையை சேர்ந்த குதிரைவாலி அரிசி ரவை கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நிறையா சத்துக்கள் ஊட்டச்சத்துக்கள் அடங்கிய இந்த குதிரைவாலி அரிசியில் நம்ம இது போல் டிஃபனாக செய்து கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க. பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே இது செய்து கொடுக்கலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவு குதிரைவாலி அரிசி போட்டுட்டு அது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாங்க, வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. வறுத்துட்டு நம்ம ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். இப்போ இந்த ரவையெல்லாம் நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு நம்ம துவரம்பருப்பு அதையும் போட்டுட்டு நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சிக்கலாங்க. நைஸாகவும் இல்லாமல் நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு 1/4 கப் அளவு தேங்காய், பச்சை மிளகாய் சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கலாங்க, இஞ்சியும் அரிஞ்சு வச்சுக்கலாம், கருவேப்பிலையும் பொடியாக அரிஞ்சு வச்சுக்கலாங்க. கடலைப்பருப்பு நான் 1 மணி நேரம் முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டிட்டேன். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு ஊற வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவு கடுகு, உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போது தேங்காயும் போட்டுக்கலாம். நம்ம திருவி வச்சுருந்தெல்லாம் அந்த தேங்காயும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க. நல்லா இது போல் வறுத்துட்டு நம்ம ஊற வச்சுருந்த கடலை பருப்பையும் கூட போட்டுக்கலாம். இதில் உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப போட்டுற வேண்டாம். 1/4 டீஸ்பூன் அளவு போட்டுட்டு கலந்துட்டு இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த வறுத்து அரைச்சி வச்சுருந்ததில் குதிரைவாலி அரிசி அது இதில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இது போல் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நல்ல சூடான தண்ணி, கொதிக்கிற தண்ணியை ஒரு 1.5 கப் அளவு இதில் ஊற்றிக்கலாங்க. ஒன்றரை கப் அளவு ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு கரண்டியில் இப்படி கிளறிட்டே இருக்கலாம். கெட்டி படுற வரைக்கும் கிளறிட்டே இருக்கலாம். நல்லா சுருண்டு வர வரைக்கும் கிளறலாங்க. இப்போ இந்த தண்ணியில் நல்லா உறிஞ்சிட்டு நல்லா சுருள வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா சுருண்டு வந்ததும் நம்ம ஸ்டவ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாம். இதை இன்னொரு தட்டில் எடுத்து கொட்டி வச்சிடலாங்க. தட்டில் இல்லை பேசினில் எடுத்து வச்சிடலாம்.
நல்லா ஆறுனதும் நம்ம பிடி கொழுக்கட்டையை கையில் பிடிச்சி ஆவியில் வேக வச்சுக்கலாங்க. இப்போ இதுக்கு சட்னியாக தேங்காய் சட்னி, தேங்காய், உடச்சக்கடலை, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், உப்பு இப்படி வச்சு அரைச்சிட்டேங்க. தாளித்தோம் போட்டாச்சு. இப்போ இந்த எடுத்து வச்சுருந்த இந்த அரிசி நல்லா ஆறிடுச்சுங்க. இதனால் இது போல் பிடி கொழுக்கட்டையை பிடிச்சி நம்ம இடியாப்பத்தட்டு இல்லை இட்லி தட்டில் வச்சிடலாம். நல்ல ஓவல் ஷேப்பில் இந்த போல் பிடிச்சி எடுத்து வச்சிடலாங்க. இதுவும் நம்ம நார்மலாக செய்கிற அரிசி ரவை பிடி கொழுக்கட்டை மாதிரியே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இது போல் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டு அடுப்பில் ஒரு இட்லி பானையில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. தண்ணி சூடு வர ஆரம்பித்ததும் இந்த தட்டை அது உள்ளே வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆவிலே வேகட்டுங்க. 10 நிமிஷம் எல்லாம் ஏறிய விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இந்த சட்னிக்கும் தாளித்து போட்டாச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இந்த சட்னியில் ஊற்றியாச்சுங்க. இப்போ இந்த கொழுக்கட்டையும் பிடி கொழுக்கட்டையும் தயாராகிடுச்சு. குதிரைவாலி அரிசி ரவை கொழுக்கட்டை தயாராகிடுச்சுங்க. இது நல்லா வெந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாம். நல்ல டேஸ்டான இந்த குதிரைவாலி அரிசி கொழுக்கட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டயபிட்டிஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க. நார்ச்சத்து, இரும்புச்சத்து அதிகம் உள்ள இந்த சிறுதானிய வகையை சேர்ந்த இந்த குதிரைவாலி அரிசியை நம்ம இது போல் டிஃபனாக செய்து கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சனா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.